கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 52:10. எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். கர்த்தருடைய புயம் என்ன செய்யும்? பரிசுத்த புயத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி அவர் செய்கிறதான அநேக காரியங்கள் உண்டு. அதை நீங்கள் வாசிக்கிறதான வேளையில் இந்த 10ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், பூமியின் எல்லைகளில் உள்ள ஜனங்கள் எல்லாம், பூமியின் எல்லை என்று சொன்னால் என்ன? ஆர்டிக் முதல் அண்டார்டிகா வரையில் பூமியில் ஜனங்கள் குடியிருக்கிற எல்லா எல்லைகளும், எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதுதான். அதுதான் முதலாவது. அது தேவனுடைய ஒரு பெரிய ஒரு திட்டம், பெரிய ஒரு ஆசை, ஆண்டவருடைய ஒரு பெரிய ஒரு செயல். அது அவசியமான ஒன்று. அது ஆண்டவருடைய ஆசை, தேவனுடைய விருப்பம். அதே போல நீங்கள் 54ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். இது ஆண்டவர் செய்கிற அவர் பலத்தினாலே செய்யக்கூடிய இரண்டாவது விஷயம், செய்ய வேண்டிய விஷயம், செய்யக்கூடிய விஷயம். ஆண்டவர் சொல்ற, நீ வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் என்ன செய்வாய்? இடங்கொண்டு பெருகுவாய். 54வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 12லிருந்து, உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது. 17ஆம் வசனம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். 8ஆம் வசனத்தில் சொல்றாரு, 58ல், அதாவது உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், உன் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இப்படி இந்த பக்கத்துலையும் அந்த பக்கத்துலையும் இன்னும் பல வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நீங்க கண்டுபிடிக்கலாம். அதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாத்தையும் நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் சொல்ற அவருடைய பரிசுத்த புயத்தை என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் தமது பரிசுத்த புயத்தை என் வாழ்க்கையிலே அவர் வெளிப்படுத்துவார், என் குடும்பத்தில் வெளிப்படுத்துவார். 2 கையை மீது சொல்லுங்க, கர்த்தர் பரிசுத்த புயத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்துவார், என் குடும்பத்தில் அவர் வெளிப்படுத்துவார், என் சபையிலே வெளிப்படுத்துவார், அந்த தேசத்திலே வெளிப்படுத்துவார். விசுவாசத்தோடு கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய ஆசை. உங்களை பற்றி கர்த்தருக்கு நிறைய ஆசை இருக்கு, என்னை பற்றி ஆண்டவருக்கு நிறைய ஆசை இருக்கு, விருப்பம் இருக்கு. ஒரு தகப்பனுக்கு பிள்ளை மேலே என்னெல்லாம் ஆசை இருக்கும், அதை விட அதிகமாக கர்த்தர் நம்ம மேலே, இந்த பூமி மேலே, ஜனங்கள் மேலே, விசுவாசிகள் மேலே நிறைய அவர் வச்சிருக்கார். அதில் பிரதானமான ஒன்று என்ன தெரியுமா? பூமியின் எல்லைகளில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? அவர் ரட்சிப்பை காண வேண்டும். பூமியின் எல்லைகளில் ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய ஆசை, பெரிய ஆசை, பெரிய ஆசை. அது பேராசை, தேவையில்லாத ஆசை அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது அந்த ஆசைன்னா, ஒரு நம்ம பிள்ளைங்க ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது பேராசையா? நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து கெட்டது வரக்கூடாதுன்னு நினைக்கிறது பேராசையா? இல்லை, அது எல்லா பெற்றோருக்கு இருக்கிற ஆசை, எப்போவுமே உள்ளத்துக்குள்ளே இருக்கிற ஏக்கம். அதுதான், என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? எப்போ அதுக்கு நினைக்கிறோம். அதே மாதிரி தான் எப்போவுமே ஆண்டவருக்குள்ள இருக்கிற தீராத ஏக்கமும் தாகம் என்னன்னா,
இந்த பூமியின் ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டாம். நடந்துதான்? நினைச்சது மாதிரி நடக்குதா? இல்லவே இல்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். தமது பரிசுத்த புயத்தை அவர் வெளிப்படுத்தி அதை செய்திருக்கலாமே, ஏன் செய்யல? அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற காரியங்கள் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அதெல்லாம் நம்ம ஆசைப்படுற நிறைய காரியங்கள் இருக்கு. எனக்கு எதை பற்றியுமே ஆசை இல்லை, எதை பற்றியுமே கவலை இல்லைன்னு சொல்ற ஆட்கள் எத்தனை பேருக்கு இருக்கிறீங்க? எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கிறது, ஒரு விருப்பம் இருக்கிறது. அப்படி ஆசை இருக்கு, விருப்பம் இருக்குங்கிறதுக்காக நீங்க வேற விதமா கையில் காசு இல்லை, பணம் இல்லை, 100 மில்லி போடணும், சாராயம் ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆண்டவரே எனக்கு 100 மில்லி சாராயம் கூடும், அதுக்கு காசு தரோன்னு கேட்டால் அந்த விருப்பத்தையெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், நிறைவேற்ற மாட்டார். அந்த அளவு மாதிரி யார் ஜோம் பண்ணுறாங்க, அப்படியும் ஜோம் பண்ணுறான் இருக்கத்தான் செய்வான். அப்படியும் இல்லாமல் இருப்பாங்களா? விசுவாசிகளுக்கே என்ன தெரியல, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியல, நல்ல கூட்டம் எது பொல்லாத கூட்டம் எதுன்னு தெரியல. அப்படி இருக்கிற சமயத்தில் உலக பிரகாரமான மக்கள், திருடுறவன் எத்தனை பேர் போய் அவன் பொருத்தனை பண்ணிட்டு போகிறான். நான் போய் தென்னை மரத்தில் ஏறி நான் தேங்காய் திருடிட்டு வருவேன், சுகமாக நான் மாட்டிக்கிடாமல் வந்தேன்னா வழியில் என்ன செய்வேன், சாமி உனக்கு ஒரு தேங்காய் என்ன செய்கிறேன், உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் பொருத்தனை பண்ணிட்டு போகிறான். நிறைய மக்கள் அவன் தவறு பண்ணுவது, கொலை பண்ணுறதுக்கும் கூட அவன் சாமிகிட்ட வரம் கேட்டுட்டு போகிறவன் இருக்கான். அது மாதிரி நமக்கு வேண்டாத விருப்பங்கள் இருக்கிறது, அதில் வேதம் சொல்லவில்லை. 53வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் கடைசி வாசகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, கர்த்தருக்கு சுத்தமானது அவர் கரத்தினால் என்ன செய்யும், வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கரத்தினால் வாய்க்கும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கரத்தினால், கை வைத்து சொல்லுவோமா, கர்த்தருக்கு சித்தமான படி நான் வச்சிருக்கிற விருப்பம் ஆசை எல்லாம் அவர் கரத்தினால் வாய்க்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விருப்பம் வச்சிருக்கீங்க? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? தப்பே கிடையாது, யாரும் கை வைத்தல. ஆனால் ஆசைப்படுங்க. விருப்பம் என்பது தவறு கிடையவே கிடையாது. சேலத்துக்கு வரும் பொழுது எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, கார் பார்க்கிங் உள்ள ஒரு வீடு வாடகைக்கு வேணும். அதான் என்னுடைய ஆசை. கார் பார்க்கிங் பண்ணக்கூடிய ஒரு வீடு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நேராக இறங்கினது அந்த அந்த அங்கம்மாள் காலனியில் தான். வந்த இடத்துல பார்த்த வீடு அந்த வீடு தான். அந்த வீடு நம்ம கையை விட்டு இன்னும் போகலை. அந்த வீடு அங்கே நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அந்த வீட்டில் வரும்போது கார் இல்லை, நல்ல அந்த அந்த வீட்டுக்கு முன்னே மரியாதையாக, அதாவது கண்ணியமாக நிறுத்தக்கூடிய 2 வீலர் கிடையாது. நான் வச்சிருந்த 2 வீலர் அங்கே நிறுத்தினா அந்த வீட்டுக்கும் அந்த 2 வீலருக்கு சம்மந்தம் இருக்காது. அப்படிப்பட்ட 2 வீலராக நான் வந்தேன். ஆனால் கேட்டது என்னது, விரும்பினது என்னது, கார் பார்க்கிங் பண்ணுறது மாதிரி ஒரு வீடு. கார் வாங்க பணம் அங்கே வரும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் கேட்டதும் விட அந்த வீட்டை கொடுத்தாரு. வீட்டை கொடுத்தது மாத்திரமல்ல, காரும் கொடுத்தார். அல்லேலூயா. வீடை விரும்புகிறது தப்பு இல்லை, கார் விரும்புகிறது தப்பு இல்லை. ஒரு 2 வீலருக்கு வேணும்னு விரும்புகிறது தவறு இல்லை. டிவிஎஸ் 50 இப்போ இருக்குது. ஆனால் டிவிஎஸ் 50 தான் காலம் வரையிலும் வச்சுருக்கணும்னு ஆண்டவர் விரும்பலை. நீங்கள் அதை விட ஒரு 50,000த்துக்கோ 75,000த்துக்கோ உள்ளதான நல்ல ஒரு 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 2 வீலர் ஒன்று நீங்கள் ஆசைப்படுவதோ விரும்புவதோ தவறு இல்லவே இல்லை. 2 பேர் நீங்கள் பிரயாணம் பண்ணி சர்ச்சுக்கு வர்றதுக்காக அது வசதியாக இருக்கும் அப்படின்ட்டு விரும்புகிறீங்க, தப்பு இல்லை. அடுத்த வீட்டில் அந்த மாதிரி வச்சுருக்காயா, என் அண்ணன் வாங்கிட்டு அதனால் நான் வாங்கணும், அதுக்காக ஆசைப்படக்கூடாது. அந்த ஆசை சொல்லலை. உங்களுக்கு 2 பேருக்கு, உங்களுக்கு வேலைக்கு போனவங்க டிஸ்டன்ஸாக போக வேண்டியிருக்கு, இதில் சரியாக போக முடியலை, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வாகனம் இருந்தால் பரவாயில்ல, இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல, இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இப்போ நாங்கள் 5 பேர் வீட்டில் இருக்கிறோம், 4 பேர் இருக்கிறோம், 2 வீலரில் வர முடியலை, நாங்கள் சர்ச்சுக்கு ஒன்றா வர முடியலை, பஸ்ஸில் ஏறி லேட்டாக ஆகுது, எங்களுக்கு ஒரு கார் கொடு ஆண்டவரே, ஒரு கார் வேணும் அப்படின்னு விரும்புகிறோம். அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். ஆமென். நம்பிக்கை இல்லாத ஆட்களுக்கான ஒன்றும் செய்ய முடியாது.
கொடுப்பார்னு சொன்னாலும் கொடுப்பாரா? எங்களுக்கு எங்க கொடுப்பார் அப்படின்னு கொடுத்துருப்பாரே. அப்போ ஏன் கொடுக்கலைங்கிறத பார்ப்போம். ஏன் ஆண்டவர் கொடுக்கலைங்கிறத பார்ப்போம். நான் சொல்றேன், நம்ம ஆசைப்படுறது எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருக்கு சுத்தமானதை கொடுப்பார். அதை நான் புரிஞ்சுக்கணும், அண்டர்லைன் பண்ணேன். கர்த்தருக்கு சுத்தமானவைகளை கர்த்தர், நான் விரும்பின காரியங்களை கர்த்தர் செய்வார், கொடுப்பார். ஆடம்பரத்துக்காகவும் அல்ல, அம்மா அதிக பேராசைக்காக அல்ல, தேவை அவசியம் என்பதற்காக விரும்புகிறோம் என்று சொன்னால், சரியானதை விரும்புகிறோம் என்றால் கர்த்தர் அவைகளை நிச்சயமாய் நமக்கு தருவதற்கு வல்லமை உள்ள தேவன் என்பதை உறுதியாய் சொல்லுகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? மறுபடியும் கேட்கிறேன், விசுவாசிக்கிறீங்களா? இப்போ நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு ஒரு ஆசை இருக்கு. நம்ம விரும்புகிற இந்த ஆசையெல்லாம் அவருக்கு, கார் பங்களா எல்லாம் அவருக்கு ஆசை இல்லை. அவர் வானபூமி எல்லாம் அவருக்கு சொந்தம். அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசையை நான் உங்களுக்கு சொல்றேன். யாருக்கா தெரியுமா? ஆண்டவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை 52:10 கீழே உள்ளதை படிங்க. பூமியின் எல்லையுள்ள ஜனங்கள்லாம் ரட்சிப்பை காண்பார்கள். அது யாருடைய ஆசை? தேவனுடைய ஆசை. அவருடைய ஒரே ஆசை அதுதான். பூமியின் ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது. ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆசையை அவருக்கு பூர்த்தி செய்ய முடியவில்லை. அவரதை, அந்த பொறுப்பை நம்முடைய யார் கையில் கொடுத்திருக்கிறார்? நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் மத்தேயு சுவிசேஷத்தில் கடைசியில் நம்ம படிக்கிறோம், நீங்க எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். வேடிக்கையாக இருக்கு பாருங்க. அவருக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா. ஆண்டவர் என்ன செய்வார்னா, எல்லாத்தையும் நான் செய்கிறேங்கிறதான ஒரு டிக்டேட்டர்ஷிப்போ இல்லைன்னா ஒன் மேன் ஷோ கிடையாது. அவர் எல்லாம் நான் தான் செய்வேன் அப்படி. நமக்கு ஒரு ஒரு நல்ல முதலாளி, நமக்கு ஒரு எஜமானனாக அவர் நமக்கு ஒரு ரோல் மாடல். என்னன்னா, அவர் எல்லாம் அவருக்கு முடியும், எல்லா அதிகாரம் அவருக்கு இருக்கிறது, சக்தி இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய கையில் உத்தரவாதத்தை கொடுக்கிறார், நம்முடைய கையிலே பொறுப்பை கொடுக்கிறார். இந்த பூமியின் எல்லைகளில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த வேலையை ரட்சிக்கப்பட்டவங்க கையில் கொடுத்துடுறார். ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி, அவர் ஒருத்தர் 1-2 பேர் அவராக ரட்சிப்பார், பலர் ரட்சிப்பார். ஆனால் ரட்சிக்கப்படுகிற அவர்கள், அவங்க என்ன செய்யணும்? மற்றவர்களை இந்த ரட்சிப்பை காண செய்வதற்காக வேலை செய்யணும். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய ஆசை நிறைவேறும். அவருடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரும் அவர்கள் இந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கான காரியத்தை அவர்கள் செய்வார்கள். அவருடைய ஆசையை நாம் நிறைவேற்றுவோம் என்று சொன்னால், நான் இப்போ சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கிங்க, அவருடைய ஆசையை நம்ம நிறைவேற்றிட்டோம்னா நம்ம ஆசையும் நம்ம விருப்பத்தை எல்லாத்தையும் அவர் பரிபூர்ணமாய் நிறைவேற்றி விடுவார். சிம்பிள் ஃபார்முலா தான், ஆனால் பெரிய உண்மை அதில் இருக்கிறது. அவருடைய ஆசையை நம்ம நிறைவேற்றினா நம்ம ஆசையை நம்ம விருப்பமெல்லாம் அவர் நிறைவேற்றுவதற்கு கேரண்டி கொடுக்குறார். நான் செய்கிறேன்ப்பா, நீ ஏன் ஆசையை நிறைவேற்றுவாயினால் நான் ஆசையில் ஒன்றையுமே குறை வைக்க மாட்டேன், எல்லாம் நிறைவேற்றுவேன் ஆண்டவர் சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் தான் நான் அனுபவித்திருக்கிறேன். நான் கொஞ்சம் சாட்சியாக சொன்னேன். ஏதோ கொஞ்சம் 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 அவருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் பாடுபடும் முயற்சி பண்ணுறதுனால கர்த்தர் எனக்கு அவருடைய வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். இப்போ வாசித்த இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் நான் சுதந்திரமாக்கி இருக்கிறேன். எல்லாம் சுதந்திரமாக இருக்கிறது. இன்னும் இருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரிக்காமல் எதாக இருந்தால் அதையும் நான் சுதந்திரிப்பதற்கு தொடர்ந்து இந்த அவருடைய ஆசையை நிறைவேற்றுவதே என்னுடைய லட்சியமும் நோக்கமாய் இருக்க வேண்டும். இயேசு சொன்னார், முதலாவது தேவராஜ்யத்தை நீதி என்ன செய்யுங்கள், தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு என்ன செய்ய வரும்? ஆசைப்பட்டதெல்லாம் கூட கொடுக்கப்படும். இவைகள் இல்லைன்னா ராய்க்கிடும். ஆசைப்பட்டதெல்லாம்னா அதை நீங்கள் நல்ல புரிஞ்சுக்கணும். தேவனுக்கு சுத்தமானவைகள் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார். கரங்களை வைத்து தேவ சமூகத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ண மாண்டுகிறேன். உங்களுடைய சமூகத்தில் என் விருப்பங்கள் எல்லாம் கர்த்தா வைக்கிறேன். அந்த விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தெய்வம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம்.
அவள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, பரிசுத்த வேதாகமத்தில் நாம் அதை செய்ய வேண்டும் என்றால் நாம் அவைகளை நிறைவேற்றுவதற்கு நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 52வது அதிகாரத்தில் முதல் அந்த 2 எழுத்தையும் வாசிங்க. முதல்ல எழும்பு 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 எழும்பு. நம்ம செய்ய வேண்டியது என்ன? எழும்பணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ எழும்பு, என்னுடைய ஆசையை நீ நிறைவேற்ற வேண்டும் என்றால், என்னுடைய ஆசையை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்யணும்? முதலாவது எழும்ப வேண்டும். ஒரு நாள்ல பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு போனார்கள். ஆலயத்துக்கு போகிற சமயத்தில் அங்கே வாசல் அருகே, அலங்கார வாசல், அந்த வாசல் அருகே ஒருவன் பிறவி சப்பானியா இருந்தான். அந்த பிறவி சப்பானியா இருக்கிற அந்த மனுஷனை அவர் உற்று பார்த்து அவனை தூக்கி விட்டார்கள். எழும்பு என்று சொல்லி அவனை எழுப்பி விட்டார்கள். அவன் என்ன செய்தான்? எழும்பி நடந்து குதித்து துதித்து கொண்டே தேவனுடைய ஆலயத்துக்குள் போனான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு சமயத்தில் ஒரு குஷ்ரோகியை பார்த்து கேட்டார், நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்டார். சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாய் ஏன் கேட்டாரு? அவன் எத்தனையோ குஷ்ரோகிகள் இந்த உலகத்தில் அவன் கேள்விப்பட்டதும் எல்லாவற்றையும் வைத்து அவனுடைய மனதில் இருக்கிற ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? குஷ்டரோகம்னா சுகாகாது, குஷ்டரோகம் சுகாகாது. சில பாஸ்டர் சொல்லுவாங்க, சுகரு சுகமாயிடுச்சு அப்படின்னு யாராவது சாட்சி சொன்னால், மேடையில் சாட்சி சொல்ல வச்சா அது பொய். எப்படி சுகர் சுகமாகும்? அனைவர் கேட்குற கேள்வி, எப்படி சுகர் சுகமாகும்? எய்ட்ஸ் வியாதி சுகமாயிடுச்சு அப்படி யாராவது சாட்சி கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் சும்மா இந்த பாஸ்டர்ஸு, இவாஞ்சலிஸ்டுகள் ஏதோ ஏமாத்துறேன். சில ஏமாத்து இருக்கலாம், ஆனால் அது சுகமாகாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. அப்போ சுகமாகாது அப்படிங்கிற ஒரு தப்பு கணக்கு, இது நடக்காது, இது ஆண்டவரால் செய்ய முடியாது, மனுஷனால் செய்ய முடியாது, யார் நினைச்சாலும் நடக்காது, இந்த பிள்ளை பிறக்காது, இல்லை குழந்தை அதாவது கல்யாணம் நடக்காது, இப்படி நம்ம எதிர்மறையாய் நினைத்து கொண்டு இருக்கிற நபரிடத்துல தான் ஆண்டவர் கேட்க வேண்டியிருக்கு. அவராக செய்ய மாட்டார். அப்படி நினைப்புள்ள ஆட்கள் நாம் பதில் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் கேட்டார், நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆம், நான் சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன்னா அவன் அதை கேள்விப்பட்டான், இயேசுனால முடியும் என்கிறது அவன் அறிந்திருந்தான். ஆகவே சில ஆட்கள் அப்படியே தான் இருக்க விரும்புகிறோம். நம்ம எதுவும் புதுசாக பெறணும்னு விரும்பலை. குஷ்ரோகம்னா குஷ்ரோகத்திலே இருக்க விரும்புகிறோம், சப்பானினா சப்பானியாகவே இருக்க விரும்புகிறோம். எனக்கு கால் இல்லை, ஐயா தர்மம் போடு, பிச்சை போடு அப்படின்னு அவன் கேட்டது மாதிரி இல்லாததை சொல்லி அழுதுகிட்டு புலம்பிட்டு யாரையோ சார்ந்திருக்கிறோம். அவனுக்குள்ளால ஓடிட்டு இருந்த எண்ணம் தெரியுமா? என்ன தெரியுமா? எனக்கு கால் மட்டும் இருந்தனா நான் எப்படி இருப்பேன்? ஜல்லிக்கட்டுக்கு போவேன்னா அப்படி நினைச்சுக்க மாட்டான். அவன் என்ன, நான் நடந்து குதித்து என்ன செய்வேன்? ஆராதனை செய்வேன். எனக்கு கால் இல்லாததுனால நான் நடந்து உள்ளால போக முடியல, எனக்கு வேற வழியில பிச்சை கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கேன். எனக்கு நடக்க முடியாததுனால பிறருடைய உதவியை நான் நாட வேண்டி இருக்கிற, பிறருக்கு நான் பாரமா இருக்க வேண்டி இருக்கிறது. எனக்கு நடக்க முடியும். எனக்கு கால் இருக்கும் என்று சொன்னால் நான் இந்த சீசலோடு சேர்ந்து நானும் போய் ஊழியம் செய்வேன், நானும் வெளியில போய் சுவிசேஷம் சொல்ல முடியும். கால் இல்லாததுனால இதெல்லாம் செய்ய முடியல, இருந்தா இதெல்லாம் செய்ய முடியும், நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவனுக்குள்ள இருந்ததை என் தேவனாகிய கர்த்தர் பார்த்திருக்க வேண்டும். கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? எந்த விதமான நோக்கத்தோடு நீங்க ஜெபம் பண்றீங்க, எந்த விதமான நோக்கம் உங்களுக்குள்ள இருக்கிறது, எந்த விதமான விருப்பம் உங்களுக்குள்ள இருக்கிறது, எந்த விதமான நோக்கத்துல ஆசை வச்சிருக்கீங்க என்கிறத கர்த்தர் பார்க்கிறார். உங்க மனசை கர்த்தர் ரீட் பண்றார், அறிந்து கொள்கிறார். வெளி தோற்றத்தை மட்டுமல்ல, வெளியே இருக்கிற பிரச்சனையை மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களை கவனித்து யாரை அனுப்பணுமோ அவங்களை அனுப்பி எந்த நேரத்தில் விடுவிக்க வேண்டுமோ அப்பொழுது உங்களை விடுவிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இல்லாததை நினைச்சிட்டு சும்மா நம்ம புலம்பிட்டு இருக்க கூடாது. இருந்தா என்ன செய்யலாம், இல்லை இருக்கிறத வச்சு என்ன செய்யலாம்,
என்கிறத யோசிக்க வேண்டும். கடந்த வாரத்தில் நான் ஒரு யூடியூப்பில் ஒருத்தருடைய பாடலை நான் கேட்டேன். மிக அருமையாக பாடுறார். அவர் பாடுற அந்த கூட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள், லட்சம்னு சொல்லலாம். அது ஒரு சிறப்பான ஒரு கூட்டம். அது என்ன கூட்டம் சரியாக ஞாபகம் இல்லை. அதில் இந்த வாலிபன் மிக அருமையாய் பாடுறான். உட்கார்ந்துட்டு பாடுறான். ஏன் கால் இல்லாதனால இல்லை, கால் இருக்கு ஆனால் 2 கைகள் இல்லை. சரி, கால் இல்லாததுனால அவன் உட்காரணும். ஏன் உட்கார்ந்து கேட்குறீங்களா? பாடுறதுக்கு அவனுக்கு மியூசிக்கு வேற யாரும் போடல, அவனே தான் போட்டான். என்ன போட்டான் தெரியுமா? கிட்டாரை. மிக அருமையாக அந்த கிட்டாரை கீழே வச்சு அவன் காலில் அவன் வாசிக்கிறான். அந்த கிட்டாரை அவன் மிக நேர்த்தியாக அந்த காலில் போட்டு மிக பிரமாதமாக பாடினான். போப்பாண்டவர் இறங்கி போய் அந்த மேடையிலேருந்து, இதை விட கொஞ்சம் சின்ன மேடை, அவர் குதிச்சு கீழே இறங்கி அந்த ஒய்எம்சியில் போட்டிருக்க அந்த மேடை கொஞ்சம் பெருசாக இருக்கு, அங்கேருந்து அவர் ஜம்ப் பண்ணார். இறங்கி போய் அந்த பக்கம் அந்த மேடை, அவனுக்கு இன்னொரு மேடை இருந்தது, அந்த மேடையில் ஏறி அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தார். கரங்களை கற்று மையப்படுத்தும். அது கதையல்ல, உண்மையான நேஜம். யூடியூப்பில் இருக்கிற ஒரு காரியத்தை தான் பார்த்தது. காலு இல்லை அப்படிங்கிறதுக்காக, நமக்கு இல்லை என்கிறதுக்காக நம்ம உட்கார்ந்து என்ன செய்யக்கூடாது? சும்மா இருக்கக்கூடாது, எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. எது நமக்கு இருக்கிறதோ இருக்கிறதை கொண்டு நாம் எழும்ப வேண்டும். நம்ம எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிற, எவ்வளோ கொடுத்திருக்கிற எல்லாம் இருந்துமே எழும்பாமல் உட்கார்ந்துருக்கிறோம். அந்த வசனத்தை பாருங்க, 52வது அதிகாரத்தில், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை நீ தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகி எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், தூசியை உதறிவிட்டு என்ன செய்? நீ எழுந்திரு. இதெல்லாம் பலமுறை வாசித்திருக்கோம். அதனால அந்த விதமாக வாசித்துட்டு ஓடி போறது நான் சொல்லலை. எழும்ப வேண்டும். we must arise. சும்மா இதையோ சொல்லிட்டு சாக்கு போக்கு சொல்லிட்டு நம்ம சும்மா உட்கார்ந்து இருக்க கூடாது. சபையில் நம்ம எழும்பணும். எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். மௌனமாக இருக்காதே, மௌனமாக இருக்கான்னு சொல்லி பாடிக்கிட்டு இருக்கிறோம். யாருக்கு நம்ம மௌனமாக இருக்க மாட்டேன். எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே. ஆண்டவர் நம்மகிட்ட சொன்னதை பாட்டா நம்ம பாடுறோம். யார்கிட்ட சொல்றோம் நமக்கே தெரியாது. நம்ம எழும்ப வேண்டும். தெபோராள் எழும்பினாள், அதே மாதிரி நம்ம எழும்பணும். அப்புறம் தான் கிராமங்கள் என்ன செய்தது? வாழ்வடைந்தது. தெபோரா எழும்பு மட்டும் கிராமங்கள் பாழாய் கிடந்தன என்று சொல்லி பாடுகிறார்கள். அவ்விதமாய் தேவனுடைய சபை பாழாய் கிடக்கிறது, அநேகருடைய குடும்பங்கள் பாழாய் கிடக்கிறது, நம்முடைய தேசம் பாழாய் கிடக்கிறது. ஆனால் இந்த சபையில் இருக்கிற அனைவரும் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிறோம். என்னால் முடியாது. ஏன்? ஒரு காரணம். ஏதோ கால் இல்லை, கை இல்லை, இல்லை வேற ஒரு காரணம், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுகிறோம். நான் சொன்னேன், கால் இல்லாதவன் காலு கொண்டு அவனால் கிட்டார் போட முடிகிறது. கால் இல்லாதவன் காலுக்குனால உபயோகப்படுத்தி அவன் கிட்டார் போட முடிகிறது. அப்படி என்று சொன்னால் நிச்சயமாக உங்களால் என்னால் கையிருந்து கிட்டார் படிக்காமல் இருக்கிறோம், கையிருந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்து இந்த கொயரில் சேர விரும்பவில்லை, பாட தெரிஞ்சாலும் நம்ம இங்கே பாடுறதுக்கு ஆள் இல்லை. இன்னும் எத்தனையோ வேலைகள் இருக்கிறது, அவைகளை செய்வதற்கு யாரும் எழும்புகிறதில்லை. வாலிபர்கள் எழும்புகிறதில்லை. வயதானவர்கள் எனக்கு வயசாச்சு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறோம். வாலிபன் அவன் வேற எதையோ சொல்லிட்டு அவன் உட்கார்ந்துருக்கிறான். அதை ஆண்டவர் சொல்றாரு, எழும்பு சீயோனே, நீ எழும்பு. பூமியின் ஜனங்கள் எல்லாரும் ரட்சிப்பை காண வேண்டும் என்று சொன்னால் சபையார் எழும்ப வேண்டும், தேவனுடைய சபை எழும்ப வேண்டும், திருச்சபை எழும்ப வேண்டும், விசுவாசிகள் எழும்ப வேண்டும். இயலாமையை நம்ம சொல்லிட்டு இருக்கிறதால எஸ்கேப் ஆகவே முடியாது. எனக்கு கூட முடியாது, இயலாமை தான். ஆனால் எழும்பினா கர்த்தர் இன்னும் அதிக பலனை தர்றாரு. ஆண்டவர் விடுதலை தருகிறார், சுகம் தர்றாரு. கர்த்தர் மையப்படுத்துவோம். நம்ம எழும்பி கர்த்தருக்காக நம்ம செயல்படும் பொழுது, ஆண்டவருக்காக நம்ம காரியங்களை செய்ய வரும்போது, கர்த்தர் நமக்கு ஞானம் இல்லைன்னு சொல்ற நமக்கு இருக்கிற ஞானத்தை பயன்படுத்தி எதையாவது செய்ய ஆரம்பிச்சு இன்னும் ஞானத்தை அதிகமாக தருவார். ஆகவே அந்த விதமாய் நாம் முயற்சி செய்ய வேண்டும். எழும்ப முயற்சி செய்யணும். நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா பேதுருவும் யோவானும் வந்துருவாங்க.
அவங்க தூக்கி விடுறதுக்காக. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நீங்க அசைய மாட்டீங்க, நீங்க எழும்ப மாட்டீங்க. எழும்பணும்னு விருப்பமே கிடையாது. உனக்கு நீ நீ உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வேணும், உனக்கு கல்யாணம் வேணும், நடக்கணும் விரும்புறியா அப்படின்னு ஆண்டவர் கேட்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அதை பற்றி ஜெபம் இல்லை, அதை பற்றி எந்த விதமான முயற்சியுமே இல்லை. நம்ம கொஞ்சம் எழும்பணும்னா கர்த்தர் தம்முடைய தாசர்களை அனுப்பி அவர் தூக்கி விடுவார். நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். அதை கர்த்தர் சொல்ல, எழும்பு சீயோனே, நீ எழும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தது ஒரு வசனத்தை வாசிங்க. 54வது அதிகாரத்தில் 1வது வசனம். 54. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, மகிழ்ந்து பாடு, வேதனை படாதவளே, கற்ப வேதனை படாதவளே, கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. சத்தமிடு. யாரு செய்யணும் இதை? இல்லாதவள். பிள்ளை இல்லை, பாடுவாளா? அன்னாள் பாடினாளா? அழுதுட்டு இருந்தா. அழுறத நிறுத்தணும், கம்ப்ளைண்ட் பண்ணுறத நிறுத்தணும், சும்மா குறை சொல்கிறத நிறுத்தணும், முறுமுறுக்கிறத நிறுத்தணும். நிறுத்திட்டு பாடணும். என்ன செய்யணும்? பாடணும். என்ன பாடுறது? நான் கொஞ்சம் முன்ன சொன்ன மாதிரி ஒருத்தர் ஜல்லிக்கட்டு பாட்டு எழுதியிருக்காரு. அந்த மாதிரி பாட்டா? ஓடு ஓடு, ஆடு ஆடு, சாடு சாடு, அப்படி அந்த மாதிரி பாட்டெலாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு தேவனை துதிக்கிற நல்ல பாட்டுகள் இருக்கிறது. சாராளோட அந்த அம்மாலாம் எழுதின பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. உபவாசம் 40 நாள் எழுதுவாங்க. அதான் நிற்குது. அந்த காலத்தில் பக்தர்கள் பரிசுத்தமாக எழுதின பாட்டுகள், ஞான பாட்டு, கீர்த்தனையில் எல்லாம் இருக்கிற பாட்டுகள் நல்ல பாட்டுகள் தான். அதெல்லாம் யாரும் சம்பந்தமெல்லாம் சில ஆட்கள் பாடிட்டு இருக்கலாம் ஒரு வேளை. ஆனால் அது நல்ல பாட்டுகள் இருக்கிறது. நம்ம நல்ல தேவனை துதிக்கிற பாட்டுகளை எடுத்து என்ன செய்யணும்? மகிழ்ந்து பாட வேண்டும், ஆனந்த சத்தமிட வேண்டும். அதுக்காக வீட்டில் போய் ஆனந்த சத்தம் போட்டுறாதுங்க, வீட்டை காலி பண்ண வச்சுருவாங்க. இங்கே வர்றது அதுக்கு தான். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு காலையில் 9:30 மணிக்கு அப்போது ஒரு 1/2 மணி நேரம் ஆனந்த சத்தம் இங்கேயும் போடுவாங்க, அங்கேயும் போடணும். இங்கே மைக்கு போடுவாங்க, நீங்கள் மைக்கு இல்லாமல் போடணும். இந்த மைக்கு சத்தத்தோட உங்கள் சத்தம் மேலே எழும்பணும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? மகிழ்ச்சியாய் ஆரவாரத்தோடு கம்பீரித்து என்ன செய்ய வேண்டும்? தேவனை துதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அதனால நம்ம மாதிரி சோர்ந்து போயிடலாம இல்லை அப்படின்னு சொன்னாலும் மகிழ்ச்சியாக தேவனை என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். ஆனந்த சத்தமிட வேண்டியது அவசியம். சொல்ல போனால் கவலைப்படாமல் இருங்க, நீங்கள் உற்சாகமாக இருங்க, உற்சாகமாக இருங்க. விசுவாசிகள் உற்சாகமாக இருந்தோன்னா, நம்ம கவலைப்படாமல் இருந்தோன்னு சொன்னால், நம்ம அழாமல் ஆனந்த சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தோன்னு சொன்னால், நம்ம ஆனந்த சத்தம்னு சொல்கிறது சத்தம் வெளியே கேட்க, உள்ளுக்குள்ள ஆனந்த சத்தம் அதை மக்கள் பார்ப்பார்கள். நம்முடைய சந்தோஷத்தை மக்கள் பார்க்கணும், நம்முடைய மகிழ்ச்சியை மக்கள் பார்க்க வேண்டும், குடும்பத்தில் உள்ள மக்கள் பார்க்க வேண்டும், தேசத்தில் உள்ள மக்கள் பார்க்க வேண்டும். அப்பொழுது நான் சொல்லுகிறேன், பூமியின் எல்லைகளில் ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார். அந்த தேவனுடைய ஆசை நிறைவேறும். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக நீங்கள் 53ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கலாம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? அர்த்தம் என்ன? இவர் இந்த கேள்வியை கேட்கிறாரு, பதில் சொல்லல. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டது எதை அவன் யாருக்கோ சொல்லி இருக்கிறான். ஏசாயாவுடைய வேலை என்ன? தேவனுடைய நாமத்தை அறிவிக்கிற வேலை. அந்த தேவனுடைய நாமத்தை அறிவிக்கிற வேலையை செய்ததான ஏசாயா எங்கள் மூலமாய், தீர்க்கதரிசிகளாகிய எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? எங்க ஒரு கேள்வி எங்க போட்டு வைக்கிறாரு. அதுக்கு அடுத்தது ஒரு வசனம் சொல்றாரு, கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று அதற்கு ஒரு கேள்வி போட்டு வைக்கிறார். அப்படி என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? நாம் அறிந்த தேவனுடைய நாமத்தை, அறிந்த தேவனுடைய ரட்சிப்பை, நித்திய வாழ்வை பற்றி அறியாத கேள்விப்படாத மக்களுக்கு அறிவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பூமி எல்லையுள்ள ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற தேவனுடைய ஆசை நிறைவேற வேண்டும் என்றால், கர்த்தருடைய ஆசை நிறைவேற வேண்டும் என்று சொன்னார்,
நம்ம கேள்விப்பட்டதை, நம்ம அறிந்ததை அறிவிக்க வேண்டியது அவசியம். அந்த கடமை நம்ம தலை மேலே இருக்கு. தலையில் கை வச்சிருக்க இந்த கடமை என் தலையில் ஆண்டவர் வச்சிருக்காரு. நான் தான் அதை செய்யணும். அதை வேற யாரும் செய்ய மாட்டாங்க. நம்ம தான் அதை செய்யணும். அப்போ கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் அந்த கேள்வி ஏன் போடுறாருன்னா, கேள்விப்பட்ட யாரும் என்ன செய்யல, அறிவிச்சாலும் யாரும் ரட்சிக்கப்படலையே, அதனால தான் அறிவிக்காம இருக்கு. நான் சொன்ன யாரும் கேட்க மாட்டான். அதான் நமக்கு பிரச்சனை. அதான் அவர் அதான் சொல்றாரு, கர்த்தருடைய கரம் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஏன்? 10 நாட்கள் மேல் வீட்டறையிலே 120 பேர் கூடி அவர்கள் ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். எந்த ஒரு மனுஷன் ஜெபத்தில் தரித்திருந்து ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்றானோ அந்த ஆத்மாவை கர்த்தர் ரட்சிப்பார். அதுக்கு உதாரணம் சொல்றேன். ராத்திரி முழுவதும் மாடியில் உட்கார்ந்து ஜெபம் பண்றேன். 80வது வருஷம் 1980 ஒரு நபர் ரட்சிப்புக்காக. அந்த நபரை காலையில் போய் சந்திக்கிறேன். அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. தொடர்ந்து அவருக்கு சுவிசேஷம் சொல்ல வாய்ப்பு கிடைத்தது. அவர் அதுக்கடுத்த ஞானஸ்நானம் எடுத்தார். அவர் நல்ல ஒரு நபராக, அநேக ஊழியத்துக்கு உதவி செய்கிற நபராக இன்னைக்கு இருக்கிறார். எதை சொல்றேன்? தரித்திருந்து ஜெபித்தால் நிச்சயமாகவே கர்த்தர் சுவிசேஷம் நம்ம சொல்றத ஆண்டவர் அவர் கனப்படுத்தி அவர் ரட்சிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணாமல், நம்ம கையில துப்பாக்கி இருக்கு, ஆனா என்ன இல்லை? குண்டு இல்லை. ஜெபம் இல்லைன்னா அதாவது வெட்டு துப்பாக்கி, குண்டு இல்லாத துப்பாக்கி மாதிரி. சபை சுவிசேஷம் சொன்னாலும், யார் சுவிசேஷம் சொன்னாலும், யார் பிரசங்கம் பண்ணாலும், நமக்கிட்ட சரியான ஜெபம் இல்லை என்றால் கிரியை நடக்கவே நடக்காது. கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அடுத்த வசனத்தை பாருங்க. அதுல சொல்லியிருக்கு, இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும். கஷ்டம்தான். அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி இங்கே கீழே உள்ள வசனங்கள் எல்லாம் வர்ணிக்கிறது, சொல்லுகிறது. வறண்ட நிலத்திலிருந்து அவர் எழும்பி வருகிறவர். ஆகவே நம்முடைய சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்கலாம், ஆனா நம்ம என்ன செய்யணும்? துளிர்த்து வர வேண்டும். வறண்ட நிலத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? துளிர்த்து நாம் எழும்ப வேண்டியது அவசியம். சூழ்நிலை மாற்ற முடியாது. நம்ம சூழ்நிலையை மாற்ற, நம்ம அந்த சூழ்நிலையை மேற்கொண்டு சுவிசேஷத்தை சொல்லணும். ரட்சிப்பை என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். தேவனுடைய ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். மாத்திரமல்ல, வேகமா அதில் சிலதை நான் அந்த அதிகாரத்தில் உள்ளதான சத்தியத்தை நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பற்றி தான் அது சொல்லி இருக்கிறது. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை ஒருவரும் விசுவாசிக்கவில்லை. ஏன் விசுவாசிக்கவில்லை? வாழ்க்கை சரியில்லை. நம்முடைய வாழ்க்கையும் பிரசங்கமும் ஒன்னா இருந்ததுன்னா கர்த்தருடைய கரம் என்ன செய்யும்? வெளிப்படும். நம்முடைய வாழ்க்கையும் ஜெபம் இருக்கலாம், ஆனா வாழ்க்கை சரியில்லைன்னா. இயேசுடைய வாழ்க்கையை பற்றி இங்க பாருங்க, 5 விஷயங்கள் சொல்கிறேன், குறித்துக் கொள்ளுங்க. நம்பர் 1, எளிமையானவர். 2வது வசனத்தில் சொல்லிருக்கிற சத்தியம் என்ன என்றால் எளிமையானவர். ஈஸி அப்ரோச்சபிள் பர்சன். எளிதாக நம்மை ஜனங்கள் சந்திக்கக்கூடிய நபராக, சந்திக்கக்கூடிய இடத்துல சந்திக்க வேண்டியவராக. யோவான் ஸ்நாபகனை பாருங்க, அந்த மாதிரி இயேசுவை பாருங்க. அதே போல நாம் இடத்துல சுவிசேஷத்தை மக்கள் கேட்பதற்கோ ஜெபம் பண்ணுவதற்கோ நம்ம என்னன்னா எளிதாக அணுகக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். அப்படி நம்ம இருப்போம் என்று சொன்னால் பூமியின் ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அது மட்டுமல்ல, அசட்டை பண்ணப்பட்டார், ஆண்டவர் புறக்கணிக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்து. 2-3 வசனங்கள் சொல்லுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அதுக்காக ஒதுங்கி வாழவில்லை. என்னை போனால் கல்லறிகிறாங்க, என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, கிரிட்டிசைசம் பண்ணுறாங்க, அதனால நான் போக மாட்டேன். எங்கேயாவது நான் ஒரு மலையில் போய் உட்காந்து ஜெபம் மட்டுங்க, ஆத்துமாவை ரட்சியம் ஆண்டவரே தாரு மாட்டேன், ஜெபம் மட்டுங்க, நான் போனால் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இயேசு இருந்தாரா? இல்லை. ஆண்டவர் இயேசு அவ்விதமாய் ஒதுங்கி போகவில்லை, ஒதுங்கி வாழவில்லை, தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடுக்கவில்லை. நம்பர் 3, அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஆனாலும் இயேசு கிறிஸ்து அவர் சோர்ந்து போகவில்லை. சுவிசேஷத்து நிமித்தமாக மட்டும் அல்ல, அனுதினம் நமக்கு வருவதான பிரச்சனைகள், பாடுகள் நிமித்தமாய், பிரச்சனைகள் நிமித்தமாய், சோதனைகள் நிமித்தமாய்,
நாம் சோர்ந்து போகிறோம். விசுவாசிகள் சோர்ந்து போய் ஞாயிற்றுக்கிழமை வந்து உற்சாகப்படுத்தப்பட்டு அனுப்பப்படுறாங்க. அதுதான் பிரச்சனை. சோர்ந்து போகாதவர் இயேசு. ஹல்லேலூயா. அவரை விட அதிக பாடு நமக்கு வரல, ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? சோர்ந்து போகிறோம். அவர் சோர்ந்து போகவில்லை. நம்பர் 4, இயேசு கிறிஸ்துவை பற்றி 53:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வாயை திறவாமல் இருந்தார். அவர் அடிக்கப்படும் பொழுது வாயை திறக்கவில்லை. சாந்த குணமுள்ளவராயிருந்தார். நமக்குள்ள பொறுமை இல்லை. நம்முடைய கோபம், நம்முடைய சாந்தமில்லாத குணத்தை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நம் மூலமாய் அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்க காரணம் தான் நம்ம குணம், பொறுமை இல்லை, சாந்தம் இல்லை, நிதானம் இல்லை. நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம கோபப்படுற ஆட்களாக இருக்கிறோம், எரிஞ்செரிஞ்சு விடுற ஆட்களாக இருக்கிறோம். இதெல்லாம் மாறணும். நமக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். கரங்களை வைத்து கர்த்தரை மையப்படுத்துவான். 5வது, இயேசு அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார் என்பதுதான் அந்த தீர்க்க தரிசன வசனம். அக்கிரமக்காரருக்காக. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். கசப்பு, வைராக்கியம் என்பது அவருக்குள்ள இல்லை. நல்ல இருதயம், குட் ஹார்ட், நல்ல இருதயம் இயேசு வச்சிருந்தார். விசுவாசிக்கு நல்ல இருதயம் இருந்தா, சபையாருக்கு நல்ல இருதயம் இருந்தா, வீட்டில் உள்ளவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க, சமுதாயம் ரட்சிக்கப்பட்டுரும். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பூமியின் ஜனங்கள் எல்லாம் ரட்சிப்பை என்ன செய்வார்கள்? காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி ஆண்டு கேட்ப, ஆண்டவரே, எல்லாரும் எழும்பி வலது கரத்தை உயர்த்திட்டு சொல்லுங்க, பூமியின் ஜனங்கள் எல்லாரும் ரட்சிப்பை காண வேண்டும். பூமியின் ஜனங்கள் எல்லாரும் ரட்சிப்பை காண வேண்டும். சொல்லுவோம், பூமியின் ஜனங்கள் எல்லாரும் ரட்சிப்பை காண வேண்டும். எத்தனை பேர் இந்த வார்த்தைகள் மூலமாக நமக்குள்ளால ஒரு கரிசனை வந்திருக்கிறது? ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற எத்தனை பேர் நம் முன்னுக்கு வருகிறோம்? கர்த்தருடைய ஆசையை நாம் நிறைவேற்றும் பொழுது கர்த்தர் நம்முடைய விருப்பங்களை அவர் 100% நிறைவேற்றி தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய ஆசையை, விருப்பத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது நம்முடைய ஆசை, விருப்பத்தை 100% அவர் நிறைவேற்றி தருவார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கரத்தினாலே வாய்க்கும் என்று சொல்லி மிக தெளிவாய் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. தேவ சமூகத்தில் கை வைத்து சொல்ல, ஆண்டவரே, உம்முடைய ஆசையை நான் நிறைவேற்றுவேன். அப்பா, உம்முடைய ஆசையை நான் நிறைவேற்றும்படி என்ன ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? உம்முடைய ஆசையை நிறைவேறுவட்டும் அப்பா. பூமியின் எல்லையில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களாக. பூமியின் எல்லைக்குள்ள ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களாக. சொல்லுங்க, கை வச்சு, பூமியின் எல்லைக்குள்ள ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களாக. ஓ ஹல்லேலூயா. உங்க தெருவில் இருக்கிற மக்களுக்காய் ஜெபியுங்கள். வாரத்துல ஒரு நாள் 2 பேராய் உட்கார்ந்து போராடி தேசத்துக்காய் ஜெபம் பண்ணுவோம். பக்கத்தில் இருக்கிற மக்களுக்காய் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமாய் அவர் கிரியை செய்வார். நிச்சயமாய் இந்த உலகம் ரட்சிக்கப்படும். இந்த சபையிலிருந்து அநேக ஊழியர்கள் எழும்புவார்களாக. இந்த சபையிலிருந்து அநேக மிஷனரிகள் எழும்புவார்களாக. உலகம் எங்கும் அன்றைக்கு 12 பேர் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் இங்கே 1000 அதிகமான ஜனங்கள் இருக்கிறது. இந்த சபையில் இருந்து மிஷனரிகள் புறப்பட்டு செல்ல வேண்டும். இந்த சபையிலிருந்து அநேக ஊழியர்கள் எழும்ப வேண்டும். உலகம் எங்கும் புறப்பட்டு செல்ல வேண்டும். உலகத்தின் எல்லை எங்கும் இந்த கல்வாரி அசம்பிளி ஆஃப் காட் திருச்சபையிலிருந்து ஒரு விசுவாசி உலகத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் செல்ல வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் நடக்கணும் விரும்புறீங்க? இந்த சேலத்திலிருந்து, இந்த சேலம் சபையிலிருந்து உலகத்தில் எல்லா எல்லைகளிலும், எல்லா விதமான திசைகளிலேயும் ஜனங்க கடந்து ஊழியம் செய்ய ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஓ ஹல்லேலூயா. அது நடக்கணும்னு சொல்றாங்க. நல்லா கை வைத்து ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். கோதுமை மணி போல் மடிந்திடுவே, உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. 2 கரங்களை வைத்து சொல்லுவோம், கோதுமை மணி போல் மடிந்திடுவே, உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. அவமானம் நிந்தை சிலுவைதனை சேர்ந்து சொல்லுவோமா? அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றே.
அனுதினம் உமக்காய் சுமந்திடுவே. உமக்காக தானே ஐயா. உண்மையா சொல்லுங்க, உங்களுடைய ஆசை நடக்கட்டும் ஆண்டவரே. உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடல் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. எனது ஜீவனை பாதிக்கவில்லை, ஒரு காயம் அருந்தவில்லை. எனது ஜீவனை பாதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை. எல்லோருக்கும் நான் எல்லாமானே, எல்லோருக்கும் நான் எல்லாமானே. அனைவருக்கும் நான் அடிமையானே, அனைவருக்கும் நான் அடிமையானே. கரங்களை வேண்டி உமக்காக ஒப்புப்படுத்தவர்களாய் நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. எனது பேச்செல்லாம் உமக்காக, எனது செயலெல்லாம் உமக்காக. எனது பேச்செல்லாம் உமக்காக, எனது செயலெல்லாம் உமக்காக. எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக. அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக, நடந்தாலும் உமக்காக. உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. தகப்பனே, இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வரும்படி கர்த்தர் கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களை விசுவாசத்தில் நிலைநிறுத்தின தெய்வக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் நீ மகிமைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு நாங்கள் ஆண்டவரை கேட்ட வசனத்தின்படியாக உம்முடைய ஆசை, உம்முடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களை கர்த்தாவே ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இதை கர்த்தாவை தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்துவதற்காக முயற்சி செய்யணும். நாங்கள் தொடர்ந்து கர்த்தாவை செயல்பட வேண்டும். நாங்கள் உற்சாகம் அடைந்து போய்விடக்கூடாது, சிந்தித்து அப்படி அமர்ந்து விடக்கூடாது. எழும்பி செயல்படும்படியாய் நீர் எங்களுக்கு தொடர்ந்து அனுக்கிரகம் பண்ணும்படி கேட்கிறோம். ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தியும். வியாதிகள் நீங்கட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும், கஷ்டங்கள், கவலைகள், வேதனையோடு வந்தவர்கள் எல்லாருடைய வேதனைகளையும் பாரங்களையும் கர்த்தர் நீர் ஆண்டவரை அப்புறப்படுத்தும்படி கேட்கிறேன். சுகமளிக்கும் வல்லமை சரங்களை பாய்வதாக. இயேசுவின் நாமத்திலே வியாதிகள், பலவீனங்கள் நீங்கி போகும்படி அப்புறப்படுத்துகிறேன். எல்லா விதமான கட்டுகளும் அவிழ்க்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் சமாதான பாதுகாவலும்
நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்னும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.